வாங்க காஃபி சாப்பிடுவோம். சூப்பர் சார். நானே உங்களுக்கு போட்டு தரேன். கண்டிப்பா. கம். காஃபின்றீங்களா உங்க வீட்டில் யாரும் நீங்களே போடுவீங்களா? வீட்டில் ஏதாவது குக் இருக்காங்க? மிஸ்ஸஸ் ஏதாவது? நான் பேச்சுலர் தானே. பேச்சுலர் சிங்கிளா தான் இருப்பேன். ஏன்னா எப்போ உங்களுடைய மேரேஜில் ஐடியாலாம்? இல்லை சார், மூவிஸ் மூவிஸ் மூவிஸ். உங்களுடைய காதல் வந்து சினிமா. அந்த காதலியே நீங்க திருமணமாக்கி வச்சிருக்கீங்க. லிவிங் வித் தி கிரேட் சார். இது வந்து டீ சாப்பிட போறதுக்கு முன்னாடி இது பார்ப்போம். அம்மாவோட ஸ்டாச்சு யார் கொடுத்தது தெரியுமா? பிஎன்வுட் கொடுத்தது. நீங்க அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்களான்னு தெரியாது. இது பிஎன்வுட் கொடுத்த இதுதான். இது பிஎன்வுட் கொடுத்த அவார்டு தான் இதுக்கு. ஸோ அம்மா இருக்காங்களா? அம்மா இல்லை. எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஸ்வீட், ரொம்ப டீச்சர் அவங்க. நீங்க இந்த அம்மா ஸ்டாச்சு வாங்கும்போது அம்மா இருந்து இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. தாய் சிறந்த. எங்கள் அம்மா வந்து நான் நியூ படம் நான் ஹீரோ ஆகி அதை பார்த்துட்டு தான் அதனால அது எனக்கு இன்னும் இப்போ வரைக்கும் ஒரு நல்ல சந்தோஷம் என்னென்னா, நான் நியூ படம் ஆடியோ ரிலீஸ் பண்ணும் பொழுது ரகுமான் சார் அம்மாவும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணி அதை தளபதி வாங்கிட்டாரு. அப்போ உங்கள் மதர் கூட நீங்கள் வந்து அதை சொல்லும்போதே வியாபாரின்னு ஒரு படம் நடித்தேன். அதில் பெஸ்ட்டு திங் என்னென்னா, அந்த ஒரு ரைட்டர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ரைட்டர் ஒருத்தர் கூட்டு வந்து சக்தி சுமர் சார் பாட வச்சார். அதை பாட்டை கொண்டு வந்தார். அதை வந்து தேவா சார் அடாப்ட் பண்ணிக்கிட்டு ஹரிஹரன் பாடினார். பட்டினியாக கிடந்தாலும் பிள்ளைக்கே பால் கொடுப்பா, பால் கொடுக்கும் பிள்ளை முகம் பார்த்தே பசி மறப்பா, நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவை பிடிக்க வைப்பா. சொல்லும்போதே ஒரு மாதிரியா இருப்பாங்க. அந்த இறை படத்தில் ஒரு டைலாக் பேசுகிட்டியா? சும்மா ஒரு வாட்டி எனக்காகவும் தம்பிக்காகவும். அவன் கொல்லாமல் இருந்துக்கலாம், அவனை நான் மன்னிச்சு விட்டுருக்கலாம், அவன் என் தம்பியை கொல்லாமல் இருந்துக்கலாம், அவனை நான் மன்னிச்சு விட்டுருக்கலாம், முடியலையே மாமா, மண்டைக்கு சுருன்னு ஏறிச்சு, பொறுத்துக்கிறதுக்கும் சகிச்சுக்கிறதுக்கும் நம்ம என்ன பொம்பளையா, ஆம்பளை மாமா. சூப்பர் சார். அப்படியே மனசுல நிற்கு. நீங்க அது சிங்கிள் ஷாட்டு. 15 மினிட்ஸ் தான். அந்த 15 மினிட்ஸில் ட்ராலி போட்டு எல்லாம் ரெடி பண்ணி ரயில்வே ஸ்டேஷனில் ஃபுல் பரபரப்பில் இருக்குது. பட் அந்த சீன் அது வந்து நம்ம லைஃப் கேரியரில் பெஸ்ட்டாக ஆல்வேஸ் நிற்கும். அதை பெஞ்ச் மார்க்காக வச்சு பண்ணப்பட்ட ஒரு சீன் தான் பொம்மையில் அது ரயில்வே ஸ்டேஷன் சீன், இது போலீஸ் ஸ்டேஷன் சீன். நிற்கும்.